ராமாயணம் ஒரு பிரமாண்டமான கதை. அன்பு, கடமை, வீரன்னு நிறைய விஷயங்களை பத்தி சொல்ல கதை. இந்தியால நிறைய வருஷமா இந்த கதையை மக்கள் ரொம்ப விரும்பி கேக்குறாங்க, நாடமா பாக்குறாங்க. ராமாயணன் நமக்கு நல்ல விஷயங்களை கத்துக்கொடுது. நல்லது எப்பவும் கெட்டதை ஜெயிக்கும்னு காட்டுது. ராமர் கதையோட நாயகன். அவர் ஒரு முழுமையான மனிதர். அவர் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப அன்பானவர். எப்பவும் சரியானதை தான் செய்வார். அவருடைய மனைவி சீதை ரொம்ப அழகானவங்க, ரொம்ப பக்தியுள்ளவங்க. அவங்க பரிசுத்தத்தோட அடையாளம். ராமாயணன் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தோட கதையும் சூடு. ராவணன் அரக்கர் ராஜா, கெட்டத்தனத்தோட அடையாளம். அவன் ரொம்ப பலசாலி, ரொம்ப கொடூரமானவன். உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறான். ஆனா ராமர் அவனுக்கு எதிரா நிற்கிறார். ராமாயணம் ஒரு காலத்தா அழியாத காவியம். இது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஊக்குவிச்சிட்டே இருக்கு. ராமர் அயோத்தியோட இளவரசர். எல்லாரும் அவர் விரும்பினாங்க. அவர் ராஜாவா ஆக்க போறாரு. ஆனா அவருடைய மாத்தாந்தாய் கைகேயிக்கு வேற திட்டம் இருந்துச்சு. அவங்க மகன் பரதன் ராஜாவா ஆகணும்னு விரும்பினாங்க. ராமருடைய அப்பா தசரத மகாராஜா கைகேயிக்கு சில வரங்கள் கொடுத்திருந்தாரு. அந்த வரங்களை வச்சு ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு கைகேயி கேட்டாங்க. ராமர் மன வருந்தினாலும் அப்பா கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு போனாரு. அவருடைய மனைவி சீதையும் உண்மையான தம்பி லட்சுமணனும் அவருடன் காட்டுக்கு போனாங்க. அயோத்தி மக்கள் ரொம்ப துக்கப்பட்டாங்க. அவங்க விரும்பின ராமர் காட்டுக்கு போன நம்பவே முடியல. ராமர், சீதை, லட்சுமணன் காட்டுல நிறைய ஆபத்துகள் சந்திச்சாங்க. ஆனா அவங்க மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்க. நல்லதுன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ராமர், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டுல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ராவணன் அரக்கர் ராஜா சீதையை பார்த்துக்கிட்ட என்ன வச்சிருந்தான். அவளை அவன் ராணிக்க முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் ராவணன் சீதையை ஏமாத்தினான். சாமியார் வேஷம் போட்டு வந்தான். சீதா அவனை நம்பிட்டாங்க. அவங்க பாதுகாப்பா இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாங்க. ராவணன் அந்த சான்ஸ் வெல்ல சீதையை தூக்கிட்டு லங்காவுக்கு பந்து போயிட்டான். சீதையை காணாம போனதை பார்த்து ராமர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவளை கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணாரு. எப்படியாச்சும் அவளை திரும்பக்கு வரப்போறேன்னு சொன்னாரு. ராவணனை ஜெயிக்க வேற யாரோடையாச்சும் சேர்ந்து போராடணும்னு ராமருக்கு தெரியும். அவர் குரங்கு ராஜா சுக்ரீவனோட நண்பர் ஆனாரு. சுக்ரீவன் ராமருக்கு உதவி செய்றேன்னு சொன்னாரு. வீர குரங்கு வீரர் அனுமார் ராமருக்கு உண்மையான பக்தர் ஆனாரு. அனுமார் லங்கால சீதையை கண்டுபிடிச்சாரு. ராமர் கொடுத்த மோதிரத்தை சீதைக்கு கொடுத்தாரு. சீதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராமர் குரங்கு சேனையோட சேர்ந்து லங்காவுக்கு ஒரு பாலம் கட்டினாரு. போர் ஆரம்பிச்சது. நல்லதுக்கும் கெட்டுக்கும் இடையில பெரிய போர் நடந்துச்சு. போர் முழக்கங்களும் ஆயுதங்கள் மோதிர சத்தமும் காத்துல எதிரொலிச்சது. நீண்ட கடினமான போருக்கு பிறகு ராமர் ராவணனை கொன்னாரு. நல்லது கெட்டது வென்றது. ராமரும் சீதையும் அயோத்திக்கு திரும்பி வந்தாங்க. மக்கள் அவங்கள் வரவேற்றாங்க. ராமர் ராஜாவானாரு. அவர் நல்லா நியாயமா ஆட்சி செஞ்சாரு. அவருடைய ஆட்சி காலம் அயோத்திக்கு ஒரு பொற்காலம்.